மணக்க மணக்க சுவையான செட்டிநாடு ப்ரான் மசாலா எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். பெரியவங்க குழந்தைங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு 3 வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நறுக்கின வெங்காயத்தை போட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஒரு 10 பூண்டு தேவைப்படும். அது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் ஆக்கிக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு பேஸ்ட் ஆக்கிட்டு அதில் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை இதோடு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு ரொம்ப தண்ணி சேர்க்கவே கூடாது. ஸோ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நம்ம மிக்சி ஜாரில் மசாலா அரைக்கும்போது சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே நான் 1 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கல்லுப்பு, மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுட்டேன். இப்போ அதையும் நான் இதோட ஆட் பண்ணி நம்ம இந்த வெங்காயம், சோம்பு, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து இந்த ப்ரான் மசாலாவை நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே விட்டுடலாம். நம்ம சைட் பை சைட் மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம பூண்டு அரைச்ச மிக்சிலேயே 10 பல் சின்ன வெங்காயம், அதில் ஒரு 6 வரமிளகா, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூனு மிளகு, அதோட 1 ஸ்பூனு தனியா பவுடர். இது எல்லாத்தையும் ரொம்ப கம்மியான தண்ணி ஊற்றி ஒரு 4-5 ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும். அதை பண்ணி பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கலாம். நம்ம இப்போ இந்த பேஸ்ட்டை நம்மளோட பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம அந்த மிக்சியை கழுவி ஊற்றிக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிற பேஸ்ட் மசாலா எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். நம்ம இந்த மசாலா எல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த கிரேவியை ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே விட போகிறோம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நல்லா குக் ஆகட்டும். ரெண்டு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம இப்போ இந்த பேனை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கிளறி விட்டுட்டு இன்னொரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது நம்ம இதோட 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம கடைசியாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறோம். நம்ம டோட்டலாகவே இந்த டிஷ்ஷுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தி. நம்ம ப்ரான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரேவி ரைஸ் அண்ட் பிரியாணி எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஸோ செட்டிநாடு ப்ரான் மசாலா இஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.